நான் எடுக்கிற இன்றைக்கி தலைப்பு உண்மையான நலம் எங்கே. நான் நலமாக இருக்கணும், குடும்பம் நலமாக இருக்கணும், வேலை நல்லா போகணும், உடல் நல்லா இருக்கணும். ஆனால் ஒரு விஷயம் கவனித்து பார்த்தீங்கன்னா, அந்த நலம் எங்கேருந்து வருதுன்னு யாரும் யோசிக்கிறதே இல்லை. அல்லேலூயா. நம்ம நினைக்கிறோம் பணம் இருந்தால் நலமாய் இருக்கிறார்கள். நிறைய பேர் என்ன சொல்லுவாங்க, அவங்க நல்லா நலமாய் இருக்கிறாங்க. நல்ல பதவியில் இருந்தால் என்ன சொல்லுவாங்க, அவங்க நலமாக இருக்கிறாங்க. நல்ல மனித உதவி கிடைத்தால் நலமாக இருக்கிறாங்க. நல்ல உறவுகள் இருந்தால் நலம். பணம், பதவி, புகழ், சுகம், சொத்து, நிறைய விஷயம், சொந்தம், இதெல்லாம் இருந்தால் என்ன சொல்கிறோம், நலமாக இருக்கிறோம். அல்லேலூயா. ஆனால் உலகத்தின் நலங்கள் எல்லாம் டெம்ப்ரவரி, தற்காலம். இந்த நலமெல்லாம் நம்ம சொன்னதெல்லாம் என்னதுன்னா டியூரேஷனில் நடக்கிறது. 40 வருஷம், 30 வருஷம். சில உறவுகள்லாம் ஒரு நாள், அரை நாள், 1 hour கூட இருக்குது. அல்லேலூயா. இந்த நலமெல்லாம் மெஷர் பண்ண ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு தான். அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய நலம் நித்தியமானது, பர்மனண்ட். அல்லேலூயா. எந்த நலம்? ஆவிக்குரிய நலம் பர்மனண்ட்டாக இருக்கும். அல்லேலூயா. இது வெளிப்புறமான ஒரு நலம், அது உட்புறமான ஒரு நலம். இது மாறும், அது மாறாது. அல்லேலூயா. இந்த நலங்கள் நம்ம சொன்ன எல்லா நலமும் என்ன செய்யும், ஒரு நாள் பதவி போயிடும், ஒரு நாள் பணம் போயிடும், ஒரு நாள் சொத்து போயிடும், ஒரு நாள் அழகு போயிடும், ஒரு நாள் சொந்தங்கள் போயிடுவாங்க. அல்லேலூயா. ஆனால் ஆவிக்குரிய நலம் என்றும் மாறாதது. அல்லேலூயா. இது மனித முயற்சினால் வரும், அது தேவ கிருபையினால் வரும். மனித முயற்சினால் வருது உலக நலம். ஆவிக்குரிய நலம் எதனால் வரும்? தேவ கிருபையினால் வரும். உலக நலம் முடிவில் வெறுமையாக இருக்கும், இது முடிவில் மகிமை பெறும். அல்லேலூயா. உலக நலம் எல்லாம் முடிவில் என்ன ஆகும், வெறுமையாக ஆகிடும். ஆனால் அது முடிவில் மகிமை பெறும். நித்திய மகிமை தருவது ஆவிக்குரிய நலம். அல்லேலூயா. இந்த நலம் எங்கேருந்து வருது? உண்மையான நலம் எங்கே இருந்து வருகிறது? அல்லேலூயா. சங்கீதம் எல்லாருக்கும் தெரிஞ்ச சங்கீதம் 118, 8, 9 எடுத்து வாசிங்க. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாய் இருப்பதே நலம். அப்போ நலம் எங்கிருந்து வருதுன்னா கர்த்தரை நம்புவதே நலம். அல்லேலூயா. எதை நம்புவதே? கர்த்தரை நம்புவதே நலம். இன்றைக்கு நல்ல சுகம் இருந்தால் அவங்க நலமாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறோம். உண்மையா இல்லையா? அல்லேலூயா. நல்ல சுகமாக இருக்கவங்கள பார்த்தா என்ன சொல்லுங்க, அது அழிந்து போயிடும், மாறக்கூடியது. அல்லேலூயா. ஆனால் அதை நித்தியமாய் நித்திய ஜீவனுக்காய் நடத்துறது கர்த்தரை நம்புவதே நலம். அல்லேலூயா. கொஞ்சம் பணம் கம்மியாச்சுன்னா அதை சம்பாதிக்கிறதுக்கு ஒரு ஐடியா கொடுப்பாங்க. அல்லேலூயா. இது எல்லாம் மாறத்தக்கது, அழிந்து போகத்தக்கது. அல்லேலூயா. கர்த்தரை நம்புவதே நலம். சங்கீதக்காரன் 73:28 சொல்கிறான், தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகிய ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன். அல்லேலூயா. அப்போ எதுங்க நலம்? கர்த்தரை நம்புவதே. இன்றைக்கி நலமாக இருக்கிறேன்னு எல்லாரும் சொல்லுது என்னன்னா, நான் படிப்பு படித்ததுனால இந்த வேலையில் இருக்கிறேன்றாங்க. அல்லேலூயா. நான் நல்லா சாப்பிட்றதுனால எனக்கு நலன்றாங்க. இல்லை, கர்த்தரை நம்புவதே நலம். அல்லேலூயா. சங்கீதக்காரன் சொல்கிறான், தேவனை அண்டிக் கொள்வதே நலமாய் நான் கருதுகிறேன். அல்லேலூயா. அல்லேலூயா. நாசியிலே சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், எண்ணப்படுவதற்கு அவன் எம்மாத்திரம். அது பணத்தினாலும், பதவியினாலும், சுகத்தினாலும், சொந்தத்தினாலும், உறவுகளினாலும், சொத்தினாலும் வரக்கூடாத நலத்தை யாரால் தர முடியும்? மனுஷரை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. அவரை நம்பணும், பற்றணும், அண்டிக் கொள்ளணும், அதுவே நலமாக இருக்கும். நாசியில் சுவாசம் இருக்கிற எந்த மனுஷனை நம்புவதை விட்டு விடுங்கள், எண்ணுவதற்கு அவன் எம்மாத்திரம் என்று நம்ம ஏசாயால படிக்கிறோம். 1 பேதுரு 2 அதிகாரம் 19 to 23 வரைக்கும். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடே சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு? நீங்கள் நன்மை செய்து பாடுபடும் போது பொறுமையோடே சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாய் இருக்கும். இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். ஏனெனில் கிறிஸ்து உங்களுக்காக பாடுபட்டு நீங்கள் தம்முடைய அடிச்சுவடுகளை தொடர்ந்து வரும்படி அவர் உங்களுக்காக மாதிரி பின்வைத்து போனார்.
அவர் பாவம் செய்யவில்லை, அவருடைய வாயிலே வஞ்சனை காணப்படவும் இல்லை. ஏனெனில் ஒருவன், யாருன்னா உங்கள் பேரை போட்டுங்க, ஒருவன்னா நான், தேவன் மேல் பற்றுதலாக இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. நம்ம எல்லாவற்றையும் தேவன் மேலே பற்றுதலாக இருந்து செய்யும் பொழுது, பாடுபட்டு தீங்கு அனுபவிக்கும் பொழுது அதை பொறுமையாய் சகித்தால் தேவனுடைய பார்வையில் அது எப்படி இருக்கும்? மேன்மையாக இருக்கும். அல்லேலூயா. நிறைய நேரத்தில் நம்ம நன்மை செய்வோம், ஆனால் பாடு யாருக்கு வந்து விழும்? யாருக்குங்க? நம்ம ஓடி போய் ஹெல்ப் பண்ணுவோம், யாருக்கு அடி அதிகமாக இருக்கும்? நல்லா பழுக்கிற மாங்காய் மரத்தில் தான் கல்லடி விழுமா இல்லையா? காய்க்காத மரத்தில் எவனை கல்லடிப்பான்? அடிக்கவே அந்த மரத்தில் ஒன்றுமே வராது. ஆனால் பழுத்து தொங்குனா என்ன பண்ணுவோம்? அடிச்சு அந்த பழத்தை எடுக்க பார்ப்பாங்க. அல்லேலூயா. கல்லடி யாருக்குன்னா நன்மை செய்கிற உனக்கு. ஏசப்பா எங்கேயாவது குற்றம் செய்தான்னு எங்கன்னா பைபிளில் இருக்கான்னு காட்டுங்க. இருக்கா? இல்லை. அவர் நன்மை செய்கிறவராய், ஆனால் அவருக்கு என்ன செஞ்சாங்க சொல்லுங்களேன்? 12 பேரில் ஒருத்தன் என்ன பண்ணா? சிலுவை ஏறும்போது தண்ணிக்கு பதில் எதை கொடுத்தாங்க? அவரை பின்பற்றுகிற சீடர்கள் நாம். அல்லேலூயா. சீடர்களோடு நம்ம என்ன சொல்லணும்னா, சீடர்கள் வேறு, விசுவாசிகள் வேறு. அல்லேலூயா. நம்ம விசுவாசிகள் நன்மை செய்து பாடுபடும் பொழுது பொறுமையோடு சகித்தால் அதுவே தேவனுக்கு முன்பாக பிரீதியாயிருக்கும். அல்லேலூயா. 11வது வசனத்தில் என்ன போட்டிருக்கு? இதற்காகவே அழைக்கப்பட்டு இருக்கிறீர்கள். அல்லேலூயா. எந்த விசுவாசி நல்லா சீசன் ஆகிறானோ அவன் மட்டும்தான் பரலோகத்துக்கு வருவான். வையப்படும் பொழுது பதில் வையாமலும், பாடுபடும் பொழுது பயமுறுத்தாமலும், நியாயமாய் தீர்ப்பு செய்கிறவரமாய் தம்மை ஒப்பு கொடுத்தார். அல்லேலூயா. இயேசுவை போல நம்ம மாறணும். திட்டுறாங்களா? திட்டின்னு போட்டோம். அல்லேலூயா. கர்த்தரை நம்புவதே நலமாய் நம்ம பார்க்கிறோம். அல்லேலூயா. இன்றைக்கு உங்களுக்கு நலம் எல்லா இடத்துல வேணுமா? சுகத்தில், பணத்தில், சௌக்கியத்தில், ஆரோக்கியத்தில், செல்வத்தில், உறவில், எதெல்லாம் நலம் வேணுமா? யார் மேலே நம்பிக்கையாக இருக்கணும்? கர்த்தரை நம்புவதே நலம். அல்லேலூயா. நம்ம என்ன மாத்திரை போடுறோம், என்ன சாப்பிட்றோம், என்ன வாக்கிங் போடுறோன்னு முக்கியம் இல்லை. கர்த்தரை நம்பினாவே நலம்தான். அல்லேலூயா. குயிக்காக ஒரு 4-5 விஷயத்தை நான் சொல்லிடுறேன். அவரை நம்பினா என்னென்னலாம் நடக்கும்னு மட்டும் நான் சொல்லிவிட்டு ஒரே ஒரு ராஜாவை பற்றி நம்ம பார்த்துட்டு நம்ம கடந்து செல்லலாம். சங்கீதம் 125:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் அசையாதவர்கள். அல்லேலூயா. கர்த்தரை நம்பினா எப்படி இருப்பீங்க? அசைய மாட்டீங்க. எத்தனை காற்று, எத்தனை புயல், எத்தனை பேர் எப்படி ஒன்றா பேசட்டும், எவ்வளோ ஒன்றா புறங்கூறட்டும், எவ்வளோ ஒன்றா காலை வாரட்டும், அங்கே என்ன போட்டிருக்கு? கர்த்தர் மேல் நம்பிக்கை வைத்து அவரை தன் நம்பிக்கையாய் கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 17:7 வாசிக்கிறோம், 125:1 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்புகிறவர்கள் என்றென்றைக்கும் அசையாமல் நிலைத்திருக்கும் சீயோன் பர்வதத்தை போல் இருப்பார்கள். அப்போ அசையாமல் இருப்பவர்கள் யாருங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. 2வது என்ன பார்க்குறோம்? அவங்க பாக்கியவான்களாக இருப்பாங்க. எரேமியா 17:7 வாசிக்கிறோம், கர்த்தரை நம்பிக்கையாக வைத்து அவரை நம்பிக்கையாக கொண்டிருக்கிற மனுஷன் பாக்கியவான். 2:12 வாசிக்கிறோம் சங்கீதத்தில், அவரை அண்டி கொண்டிருக்கிற யாவரும் பாக்கியவான்கள். ஃபஸ்ட்டு எப்படி இருப்பாங்க? அசையாமல் இருப்பாங்க. எந்த கிளைமேட் வந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே அட்டாக்கு ஆகாது. ஏன்னா அவர் கர்த்தரை நம்புகிறவர்கள். அல்லேலூயா. 2வது கர்த்தரை நம்புகிறவர்கள் பாக்கியவான்கள். 3வது சங்கீதம் 5:11 எடுத்து வாசிங்க. உம்மில் அடைக்கலம் புகுவோர் யாவரும் சந்தோஷித்து என்னாலும் கெம்பீரிப்பார்களாக. நீர் அவர்களை காப்பாற்றுவீர். உம்முடைய நாமத்தை நேசிக்கிறவர்கள் உம்மில் கை கூறுவார்களாக. அப்போ 3வது காப்பாற்றப்படுவார்கள். யாருங்க? கர்த்தரை நம்பியிருக்கிறவர்கள் காப்பாற்றப்படுவார்கள். ஃபஸ்ட்டு அசையாமல் இருப்பாங்க, 2வது பாக்கியவான்களாக இருப்பாங்க, 3வது காப்பாற்றப்படுகிறவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. நீதிமொழிகள் 29:25 வாசித்தீங்கன்னா, மனுஷனுக்கு பயப்படும் பயம் கண்ணியை வருவிக்கும், கர்த்தரை நம்புகிறவனோ உயர்ந்த அடைக்கலத்திலே வைக்கப்படுவான். அப்போ உயர்த்தப்படுவார்கள். யாருங்க? கர்த்தரை நம்புகிறவர்கள் எப்படி உயர்த்தப்படுவாங்கன்னா, உயரத்தில் வைத்து அழகு பார்க்கிறவர். அல்லேலூயா. கர்த்தரை நம்பி பாருங்கள், உயர்வுகள் வரும். இன்றைக்கி மனுஷனை நம்புகிறோம், பாஸை நம்புகிறோம், வேலையை நம்புகிறோம். ஆனால் கர்த்தரை நம்பிப்பார், வேலையின் உயர்வுகள் கர்த்தர் கையில் தருவார்.
அல்லேலூயா. குடும்பம் உயரணுமா? கர்த்தரை நம்பு. அல்லேலூயா. கர்த்தர் மேல் பற்றுதலாக இருப்பது நலம். அல்லேலூயா. 5வது வாசிக்கிறோம். நாகும் 1:7 வாசிக்கிறோம். 5. கர்த்தர் நல்லவர், இக்கட்டு நாளில் அரணான கோட்டை, தம்மை நம்புகிறவர்களை அறிந்திருக்கிறார். 5வது என்னன்னா அறியப்படுவார்கள். என்ன படுவார்கள்ங்க? யாருக்குங்க? கர்த்தருக்கு அறியப்படுகிற ஜாதியாய் நம்ம வைப்பார். அல்லேலூயா. ஃபஸ்ட்டு அசைக்கப்படாமல் இருப்பாங்க. என்னது? அசையாது இருப்பார்கள். 2வது பாக்கியவான்கள். 3வது காப்பாற்றப்படுவார்கள். 4 உயர்த்தப்படுவார்களாக. 5 அறியப்படுவார்களாக. கர்த்தரை நம்பும் பொழுது சகலமும் கர்த்தர் நமக்காக செய்கிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. ஆபிரகாம் பற்றி பார்க்குறோம். ரோமர் 4:18 வாசிக்கிறோம். அவனுக்கு வாக்குத்தத்தம் வருது, உன் சந்ததி இவ்வளவா இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புவதற்கு எதுவும் இல்லாமல் இருந்தும், அல்லேலூயா, நம்புவதற்கு ஏதும் இல்லாமல் இருந்தும் அதை நம்பிக்கையோடு விசுவாசித்தான். அல்லேலூயா. அவன் நலன் பெற்றான். அல்லேலூயா. அவனுடைய சந்ததி தான் நம்ம சந்ததியாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். நம்புவதற்கு ஒன்றுமே இல்லை. ஆனால் ஆபிரகாம் அங்கே நம்பினான். நான் நிறைய விஷயத்த சொல்லிக்கொண்டே போக முடியும். கர்த்தர் உங்களை எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. நான் உங்களை உற்சாகப்படுத்துகிறேன். மனுஷன் மேலே இனிமேல் நம்பிக்கை வைக்காதீங்க. அல்லேலூயா. அழிந்து போகிற மனிதன், உறவுகள் அழிந்து போகும், கூட இருக்கவங்களாம் அழிந்து போவாங்க, ஆனால் அவர் அழிந்து போகவே மாட்டார். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லா நலமும் கொஞ்ச நாள் இருக்கும், பறந்து போயிடும். ஆனால் அவருடைய நலம், அவரை நம்பும் பொழுது அவர் கைவிட்டதே இல்லை. நான் குயிக்காக ஒரே ஒருத்தரை மட்டும் நான் சொல்லிவிட்டு நான் செய்தியை முடிக்கிறேன். 2 நாளாகமம் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். அபியா தன் பிதாக்களோடு நித்திரை அடைந்த பின் அவனை தாவீதின் நகரத்தில் அடக்கம் பண்ணினார்கள். அவன் ஸ்தானத்திலே அவன் குமாரனாகிய ஆசா ராஜாவானான். இவனுடைய நாட்களில் தேசம் அமெரிக்கையா இருந்தது. அல்லேலூயா. யாருங்க ராஜா? ஆசா ராஜாவாக இருந்தான். அல்லேலூயா. தேவனை சார்ந்து வாழ்ந்தான். தேவனை சார்ந்து வாழ்ந்தான். தேவனை நம்பி இருந்தான். நலம் பெற்றான். அல்லேலூயா. யாருங்க? ஆசா. ஆசா என்ற ஒரு ராஜா. அவன் எத்தனை வருஷம் ஆண்டான் அதெல்லாம் நீங்கள் போய் வீட்டில் படிச்சிங்க. அல்லேலூயா. ஆசா கர்த்தரை நம்பி வாழ்ந்தான், நலம் பெற்றான் அப்படின்னு நம்ம வசனம் வாசிக்கிறோம். அல்லேலூயா. அதுக்கு அடுத்ததெல்லாம் நீங்கள் வாசிக்கும் பொழுது 7வது வசனம் வாசிங்க. அவன் யூதாவை நோக்கி, தேசம் நமக்கு முன்பாக அமர்ந்திருக்கையில் நாம் இந்த பட்டணங்களை கட்டி அவைகளுக்கு அலங்கங்கள், கோபுரங்கள், வாசல்கள் உண்டு பண்ணி தாழ்பால் போட்டு பலப்படுத்துவோமாக. நம்முடைய தேவனாகிய கர்த்தரை தேடின போது சுற்றிலும் நமக்கு இளைப்பாறுதலை கட்டளையிட்டார் என்றான். அப்படியே கட்டினார்கள், அவர்களுக்கு காரியம் வாய்த்தது. என்ன படிங்க? 8வது வசனம் வாசிங்க. யூதாவிலே பரிசையும் ஈட்டியையும் பிடிக்கிற 3 லட்சம் பேரும், பென்யமீனிலே கேடகம் பிடித்து வில்லை நாணேற்றுகிற 2,80,000 பேருமான சேனை ஆசாவுக்கு இருந்தது. இவர்கள் எல்லோரும் பராக்கிரமசாலிகள். 3 8 3 2 80 எவ்வளோங்க ஆகும்? 5,80,000 பேர் யாருக்கிட்ட இருக்கிறா? ஆசா ராஜா கிட்ட இருக்கிறாங்க. அல்லேலூயா. வில்லு எய்கிறவங்களும் அதுக்கு என்ன போட்டிருக்கு? அதுக்கு முன்னாடி ஈட்டி எய்கிறவங்க ஒரு 3 லட்சம் பேர், வில்லு எய்கிறவங்க 2.5 லட்சம் பேர், 2,80,000 பேர் யாருக்கிட்ட இருக்காங்க? ஆசா கிட்ட இருக்கிறாங்க. அடுத்த வசனம் வாசிங்க. 9 வாசிங்க. அவர்களுக்கு விரோதமாக எத்தியோப்பியானாகிய சேரா 10 லட்சம் பேர்கள் சேர்ந்த சேனையோடு 300 ரதங்களோடும் புறப்பட்டு மரேசா மட்டும் வந்தான். அவர்களுக்கு விரோதமாய் சேரான்ற ஒரு ராஜா என்ன பண்ணுறாரு? யூதாவுக்கு நேராக போருக்கு வராரு. எத்தனை பேரோட வராரு? 10 லட்சம் பேர். இவங்ககிட்ட எத்தனை பேர் இருக்கிறாங்க? இவங்ககிட்ட எத்தனைங்க? 580 தான் இருக்குது. ஆனால் வர்றது எத்தனை? 10 லட்சம் பேர். சேரா ஆசாக்கு விரோதமாக, யூதாவுக்கு விரோதமாக வரான், போட்டு நாட்டை காலி பண்ணோன்னு. அப்போ என்னன்னு அந்த 11 வாசிங்க. மற்ற வசனம்லாம் வீட்டில் போய் வாசித்து கொள்ளுங்க.
ஆசா தன் தேவனாகிய கர்த்தரை நோக்கி கூப்பிட்டு, கர்த்தாவே, பலமுள்ளவனுக்காகிலும் பலனற்றவனுக்காகிலும் உதவி செய்கிறது உமக்கு லேசான காரியம். எங்கள் தேவனாகிய கர்த்தாவே, எங்களுக்கு துணை நில்லும். உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்திற்கு எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. ஆசா கிட்ட படை பலம் இருந்தாலும் இப்போ அவன்கிட்ட கம்மியாக இருக்குது. 5.80 தான் இருக்குது. ஆனால் வரவங்க எத்தனை? 10 லட்சம். சேராவுடைய கூட்டம் வருது. இவன் என்ன சொல்கிறான்? உம்மை சார்ந்து நான் நிற்கிறேன். அல்லேலூயா. படை இருக்குது இல்லைன்றது முக்கியம் இல்லை. அவன் என்ன சொல்கிறான்? பலன் உள்ளவனுக்கும் பலன் இல்லாதவனுக்கும் உதவி செய்வது உமக்கு லேசான காரியம். தேவனை சார்ந்து நிற்கிறான். மக்கள் எல்லாரையும் கூப்பிட்டான். அந்த 2வது வசனத்துலேருந்து வாசித்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஃபாஸ்ட் இருக்கிறாங்க. எல்லா மேடையெல்லாம் இடித்து தள்ளுறான். தேவனை மட்டும்தான் ஆராதிக்கணுன்றான். எல்லாத்தையும் வச்சுட்டு என்ன சொல்கிறான் அந்த வசனத்தில்? உம்மை சார்ந்து உம்முடைய நாமத்தில் ஏராளமான இந்த கூட்டத்தை எதிராக வந்தோம். கர்த்தாவே, நீர் எங்கள் தேவன், மனுஷன் உம்மை மேற்கொள்ள விடாதேயும் என்றான். அல்லேலூயா. அவன் சொல்லிட்டான், நாங்கள் யாரையும் சார்ந்து வரல. இந்த ஜெயம் யாரால் வரணும்? கர்த்தரால் மட்டும்தான் வரணும். நம்மக்கிட்ட படம் இருக்குது, பணம் இருக்குது, பதவி இருக்குது இல்லை. ஆனால் கர்த்தரை சார்ந்து வாழணும். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் மேலில் பற்றுதலாயிருப்பதே நலமாக ஆசா கருதினான். அடுத்த வசனம் வாசித்து பார்த்தீங்கன்னா அந்த 13 வாசிங்க. அவர்களை ஆசாவும் அவனோடு இருந்த ஜனங்களும் கேரார் மட்டும் துரத்தினார்கள். எத்தியோப்பியர் திரும்ப பலங்கொள்ளாதபடிக்கு முறிந்து விழுந்தார்கள். கர்த்தருக்கும் அவனுடைய சேனைக்கும் முன்பாக நொறுங்கி போனார்கள். அவர்கள் மிகுதியாக கொள்ளை அடித்து எல்லாரும் அடித்து ஓடுற லெவலுக்கு எதனால நடந்ததுன்னா, அவனை மனுஷ தயவுக்கு போல யாருடைய தயவில் வந்தான்? கர்த்தரை சார்ந்து வாழணும். பகுயா ஆசா ராஜா சேரா எதிர்த்து வரும் பொழுது யாரை நாடி ஓடுனா? அவன் இராணுவ அதிகாரங்கள்லாம் கூப்பிட்டு பேசவே இல்லை. அல்லேலூயா. கர்த்தர்கிட்ட முழங்கால் போட்டான். வருகிற எல்லா எதிரிகளை அடித்து காலி பண்ண. அல்லேலூயா. இவ்வளோ பெரிய ஜெயத்தை கண்ட ஆசா, அல்லேலூயா, 16வது அதிகாரம் 1ஆம் வசனம் வாசிங்க, நான் சொல்லி முடிச்சிடுறேன். ஆசா அரசாண்ட 36ஆம் வருஷத்திலே இஸ்ரவேலின் ராஜாவாகிய பாஷா யூதாவுக்கு விரோதமாய் வந்து ஒருவரும் யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் போக்கும் வரத்துமாயிராதபடிக்கு ராமாவை கட்டினான். நம்மளுக்கும் சேரா வருவான், பாஷாலாம் வருவான். ஆனால் நம்ம கூட இருக்கிற யாரு? இயேசு. அல்லேலூயா. அவரை நம்புவதே நலம், அவரை அண்டிக் கொள்வதே நலம், அவரை சார்ந்து வாழ்வதே நலம். இன்றைக்கி எத்தனை பேர் உன் சைடு இருக்கிறாங்க முக்கியம் அல்ல. 450 பேர் அந்த சைடு இருந்தாங்க. எங்கால் ஒரே ஒருத்தரால் ஜெயிச்சுட்டு வந்துட்டார். அல்லேலூயா. எத்தனை சூனியக்காரனை கூட்டணும்? நான் தான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. எத்தனை மந்திரவாதியை கூட்டணும்? நான் தான் ஜெயிப்பேன். அல்லேலூயா. எத்தனை எதிரியை கூட்டணும்? என் ஏசப்பா பெரியவர், அவரை சார்ந்து வாழ்கின்ற எனக்கு விடுதலை உண்டு. ஃபஸ்ட்டு சேரா வரும்பொழுது என்ன சொன்னால்? கர்த்தருடைய பாதத்தில் அமர்ந்து உம்மை சார்ந்து வாழ்கிற எங்களுடைய மக்களை நீங்களே மீட்டெடுக்க முடியணுன்னே வெற்றி கிடச்சிச்சு. இப்போ 16ல் என்ன சொல்கிறான் பாருங்கள். இப்போ என்ன பண்ணிட்டாரு? பாஷா இவங்களுக்கு நடுவில் ஒரு அணை கட்டுற மாதிரி ஒன்றத்தை கட்ட ஆரம்பிச்சிட்டாரு. இதை ஆசா கேட்டவொடனே கடுப்பாயிட்டார். நம்மளுக்கும் சில நேரத்தில் எதிரி வந்தவொடனே என்ன பண்ணிவிடுவோம்? டென்ஷன் ஆகி கடுப்பாயிடும். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது எதுவாக இருந்தாலும் கர்த்தர் துரத்தி அடிச்சிருவார். அல்லேலூயா. அல்லேலூயா. உங்கள் குடும்பத்திற்கு விரோதமாய், உங்கள் பசங்களுக்கு விரோதமாய், வளர்ச்சிக்கு விரோதமாய் எத்தனை பாஷாவோ எத்தனை சேரா எழும்பினாலும் அவரை சார்ந்து வாழுங்க. அவரே நீதி செய்கிறவர், அவரே நியாயம் விசாரிக்கிறவர். 2வது வசனம் வாசிங்க. அப்பொழுது ஆசா கர்த்தருடைய ஆலயத்திலும் ராஜாவின் அரமனையிலும் உள்ள பொக்கிஷங்களில் உள்ள வெள்ளியையும் பொன்னும் எடுத்து தமஸ்குவில் வாசம் பண்ணுகிற பெனதாத் என்னும் சீரியாவின் ராஜாவிடத்தில் அனுப்பி. பாருங்களேன், ஃபஸ்ட்டு பிரச்சனை வரும்போது எங்கே போனான்? இப்போது பிரச்சனை வந்தவொடனே எங்கே போயிட்டான்? இப்போ யார்கிட்ட போயிட்டான்? பெனாதாத்தன் என்ற ஒரு இன்னொருத்தர்கிட்ட போயிட்டான். ஏன்னா இவனை அடிக்கிறதுக்கு யார் வேணும்? மனுஷனுடைய பலனை தேடணும். அல்லேலூயா. நிறைய வாட்டி நம்ம யாரை தேடுறோன்னா, இவங்க நம்மளுக்கு சப்போர்ட் பண்ணுவாங்களா,
இவங்க நமக்கு நியாயம் விசாரிப்பாங்களா அப்படின்னு நம்ம நிற்கிறோம். அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது இதற்காக தான் நீங்கள் அழைக்கப்பட்டீர்கள் நம்ம வாசித்திருக்கிறோம். அல்லேலூயா. நம்மளும் நிறைய இடத்துல நம்ம மிஸ்டேக் பண்ணிடுறோம். நானும் நிறைய இடத்துல மிஸ்டேக் பண்ணிடுறேன். நான் நல்லவன், நான் நியாயஸ்தன், நிறைய இடத்துல போய் பேசுகிறதுக்கு நிற்கிறோம். கர்த்தர் சொல்லார், அடிக்க வாய் திறவாத ஆட்டை போல நீங்கள் போகணும். அல்லேலூயா. கர்த்தர் உண்மையை வெளியில் வர வைப்பார். அல்லேலூயா. எந்த இடத்துல கர்த்தர் உங்களை சமாதானமாய் சாந்தமாக இருக்க சொல்கிறாங்க, தாழ்மையாக இருந்தணும். அல்லேலூயா. அதனால தான் இதற்காக நீங்கள் அழைக்கப்பட்டிருக்கேன். தலைவருக்கு ஆசாக்கு இன்னும் மூளையில் வந்துடுச்சு, இவன் என்னது எங்கள் ஊரில் வந்து அணையை கட்டுறது, நான் போய் அவனை தடை பண்ணுறேன்னு பெனாத்தாத் கிட்ட போய் ஆள் அனுப்புகிறான், எனக்கு நீ சப்போர்ட்டு. அவனும் சப்போர்ட்டும் பண்ணுறான். அந்த வசனத்தெல்லாம் வாசித்திங்கன்னா வீட்டில் போய் வாசித்திங்க. 4ஆம் வசனத்தில் வாசிங்க. பெனாத்தாத் ராஜாவை ஆசாவுக்கு செவி கொடுத்து தனக்கு உண்டான சேனாதிபதிகளை இஸ்ரவேலின் பட்டணங்களுக்கு விரோதமாக அனுப்பினான். ஆனால் யாருக்கு? இவன் தேவனை சார்ந்து வாழ்ந்த மனுஷன் 2வது பிரச்சனையில் யாருக்கிட்ட போயிட்டான்? மனுஷங்கிட்ட போயிட்டான். நம்மளும் நிறைய இடத்துல மனுஷங்கிட்ட போய் நிற்கிறோம். இன்றைக்கு முடிவு பண்ணுங்க, அப்பா உண்மை சார்ந்து வாழ்வேன். எத்தனை பேர் சொல்ல முடியும் உண்மை சார்ந்து வாழ்வேன்? கொஞ்சம் கடினமான இடம்தான், ஆனால் அந்த இடத்துல நிற்கும்போது கர்த்தர் எனக்காக பேசுவார். அல்லேலூயா. என் மகன் எனக்காக நிற்கிறான், இந்த இடத்துல அவன் வெட்கப்பட்டு போகக்கூடாதுன்னு கர்த்தர் அங்கே உங்களுக்காய் போராடுகிற நாட்கள் உண்டாகும். அல்லேலூயா. அப்போ பாருங்கள் 7வது வசனம் வாசிங்க. அக்காலத்திலே ஞானதிஷ்டிக்காரனாகிய அனானி யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. நம்மளுக்கும் இந்த மாதிரி ஆளுங்களை கர்த்தர் அனுப்புவார். ஐ ஓப்பனருக்கு ஒருத்தரை எப்போவுமே வச்சுருப்பார், கூட வச்சுருப்பார்னா தூரத்தில் வச்சுருப்பார். அவங்க ஃபோன் பண்ணி சொல்லுவாங்க, நீ பண்ணுறது தப்புன்னு அவன் சொல்கிறான். ஒரு தியான திருஷ்டிக்காரன் என்ன சொல்கிறான்? எல்லாரும் சேர்ந்து வாசிங்க 7வது வசனம். நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடியால் சீரியா ராஜாவின் 2வது இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. அல்லேலூயா. நீ தப்பு பண்ணுறன்னு ஒரு இடத்துல போதகர் மூலமாகவோ விசுவாசிகள் மூலமாகவோ உங்கள் வெல்விஷர் மூலமாகவோ ஆண்டவருடைய வார்த்தை வந்து சேருமா சேராதா? அப்போ நம்ம என்ன பண்ணுவோம் சொல்லுங்களேன்? அசட்டை பண்ணுவோம், கோவப்படுவோம், மூர்க்கப்படுவோம். அல்லேலூயா. நீனா வந்து எனக்கு சொல்கிறது. அல்லேலூயா. ஞான திருஷ்டிக்காரன் சொல்கிறான், தேவனை சார்ந்து வாழ்ந்த நீ இப்போ ஏன் மனுஷனை சார்ந்து வாழ்கிறான்னு சொல்லும்போது நீங்கள் வீட்டில் போய் வாசித்துங்க. 12வது வசனத்தோடு நான் முடிக்கிறேன். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோகு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடினான். அல்லேலூயா. மனுஷனை சார்ந்து வாழும் பொழுது அங்கே நலம் இருக்காது. அல்லேலூயா. கர்த்தரை சார்ந்து வாழும் பொழுது கர்த்தர் அங்கே நலத்தோடு. ஆசாவுடைய 2 பிரிவாக நம்ம பிரிக்கிறோம். அல்லேலூயா. ஒரு சைடு தேவனை சார்ந்து வாழ்கிறான், இன்னொரு சைடு மனுஷனை சார்ந்து வாழும் பொழுது அவனுக்கு சரிவு உண்டாகிறது. இங்கே கர்த்தர் மேன்மையை தருகிறவராக இருக்கிறார். அல்லேலூயா. மனுஷனை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். பிரபுக்களை நம்புவதை பார்க்கிலும் கர்த்தர் பேரில் பற்றுதலாக இருப்பதே நலம். அல்லேலூயா. மனுஷன் நாசியில் சுவாசமுள்ள மனுஷனை நம்புவதை விட்டுவிடுங்கள், நம்புவதற்கு அவன் எம்மாத்திரவம். அல்லேலூயா. தேவனை அண்டிக் கொண்டிருப்பதே நலம். நான் உமது கிரியைகளை எல்லாம் சொல்லி வரும்படி கர்த்தராகி ஆண்டவர் மேல் என் நம்பிக்கையை வைத்திருக்கிறேன் என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான்.